எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இன்னொரு புதிய டீச்சிங் சாப்டருக்கு நம்ம போகிறோம். ஆவின்னா என்ன, மாம்சம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆவிங்கிறது இயேசுவோட வசனம் ஆவி, இயேசுவும் ஆவியானவராக இருக்கிறாரு. மாம்சங்கிறது அந்த பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், மனிதன் தன்னுடைய முறையில் பயன்படுத்துறதுக்கு பேர் மாம்சம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் மாம்சம்னு பேர் கொடுத்துருக்காரு. மாம்சங்கிறது அழிவு, மரணம். ஆவிங்கிறது உயிர்ப்பிக்கிறது. ஆவிங்கிறது நித்திய ஜீவன். இயேசுவோட வசனம் ஆவி, இயேசு தான் ஆவி. ஸோ இயேசுவும் சரி, அவருடைய வசனமும் சரி, மனுஷனை ஆவிக்குள்ள நடத்துகிறாங்க. ஆவிக்குள்ள நடத்தும் போது பரலோகத்துக்கு வழி கிடைக்குது. இஸ்லாம்ங்கிறது, முகமது கொண்டிருக்கிற குர்ஆன்ங்கிறது, அந்த மொத்த உபதேசமும் மாம்சத்தில் அடிப்படையிலானது. விருத்த சேதனம் பண்ணணும், 5 முறை தொழுது கொள்ளணும். என்ன தொழுது கொள்ளணும் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே சொல்லப்படலை. 5 முறை தொழுது கொள்கிறாங்க, என்னப்பா தொழுது கொள்கிறீங்க தெரியாது. மாம்சம். அப்புறம் மக்கா மதீனாவுக்கு போகணும், ஹாஜி யாத்திரை பண்ணணும், மாம்சம். இந்த மாம்சம்னா மரணம். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஒரு டைக்காட்டமே நடந்திருக்கு. ஒரு சிலுவையில் இயேசு தன் உயிரை கொடுத்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு கம்ப்ளீட் டைக்காட்டமி, ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அந்த பழைய உடன்படிக்கைங்கிற மாம்ச முறை முடிஞ்சு போச்சு. புதிய உடன்படிக்கையில் எல்லாம் ஆவிக்குள்ள. இதை பற்றி ஒரு டீச்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு பிறந்து 33 வருஷம் இருந்து 3 வருஷம் வல்லமையாக ஊழியம் செய்து அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40ஆம் நாள் பரமேறி போன பிறகு 600 வருஷம் கழித்து எழுந்த முகமது இயேசு கொடுத்துருக்கிற ஆவியின் உபதேசத்தை கம்ப்ளீட்டாக தூர போட்டுட்டு மாம்சத்தில் கொலை பண்ணு, இது பண்ணு, பழி வாங்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டார். இன்றைக்கி முஸ்லீம்கள் 200 கோடி பேர் இந்த மாம்சத்தை பின்பற்றுறாங்க. வேத வசனம் தெளிவாக சொல்லுது, மாம்சங்கிறது மரணம். இயேசு சொல்கிறாரு மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. அப்போ இஸ்லாமியர்கள் ஒன்றுக்கு உதவாததை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். இப்போ இதை பார்க்கும் பொழுது, இதில் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் மாம்சத்திலிருந்து வெளியில் ஆவிக்குள்ளே வரும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் சுவிசேஷ வெளிப்பாடு. இயேசு புதிதாக தந்துள்ள ஆவியின் பாதை, முகமதுவின் இஸ்லாம் மாம்சத்தின் பாதை. மாம்சம் என்பது மரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்திலேருந்து இந்த ரிசர்ச், இந்த தீவிர ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிறது 4 இயேசுவோட சுவிசேஷ புத்தகங்கள், அதாவது இன்ஜீல். இதில் நம்ம யோவான்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். இந்த யோவான்கிற சுவிசேஷத்தில் மட்டும்தான் ஆவியை பற்றி இயேசு பேசியிருக்கிறாரு. இது நிறைய விசேஷமான விஷயங்களை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கொடுத்துருக்கிறனால ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய கோல்டு. இப்போ பாருங்கள், இதில் ஆவியின் பாதையை பற்றி சொல்லியிருக்கிறத பார்ப்போம். முகமது அண்ட் குர்ஆன் இஸ் ஈக்குவல் டு பொய், வஞ்சனை, ஏமாற்று. முஸ்லிம்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர், வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். யோவான் சுவிசேஷம், இன்ஜீல், குர்ஆன் மற்றும் இஸ்லாம் என்பது பொய் என்பதை அம்பலப்படுத்தும் ரகசியம். இதுதான் இந்த டீச்சிங் நம்பர் 6, பார்ட் நம்பர் 6ல் இந்த ரிப்போர்ட்டில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஜீல் என்கிற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் 12வது பார்ட்டில் இது 6, இந்த 12வது பார்ட்டு பேரண்டல் பார்ட் இதுதான். இன்ஜீல் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். இதனை முகமது குர்ஆனில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இன்ஜீல் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இன்ஜீல் வேர்சஸ் முகமது தந்துள்ள குர்ஆன், ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு. சூரா 5:46, 57, 27, 5:110. இது இந்த 6:6ல் அதுக்கு பேரண்ட். இது இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரனாகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குர்ஆனில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என ஒரு ஆராய்ச்சி, ரிசர்ச் அறிக்கை. இதில் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது இன்ஜீலை பற்றி பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். ஏன் மனுஷகுமாரன்கிறதை மறைச்சார் முகமது? இயேசு மனுஷகுமாரங்கிற அந்த சத்தியத்தை ஏன் மறைச்சாரு அப்படிங்கிறத குறித்து தான் அந்த பெரிய ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்கு. யோவான் சுவிசேஷம் மூலம் இயேசு காட்டியுள்ள புதிய பாதை. இனி இம்மானுவேலாக தான் மனிதனின் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். தான் பேசிய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. தன்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு என்ற பழைய ரசம், மோசேய நியாயப்பிரமாணம் முடிந்தது. இனி அதை உபயோகிக்கக்கூடாது. ஓய்வு நாள், பண்டிகைகள், காணிக்கை, தசமபாகம், தேவாலயம், விருத்த சேதனம், மோசேயோட கட்டளைகள் ஆகியவை நிரந்தரமாக முடிவுக்கு வந்தது. இயேசு தமது ராஜ்யத்தின் சுவிசேஷம் வழியாக ஒரு புதிய வேதத்தை கொடுத்துள்ளார். அதைத்தான் மனிதன் இப்போது பின்பற்ற வேண்டும். இயேசுவே தேவன். யோவான் 14:15 சொல்றாரு, நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசுதான் தேவன்கிறதுக்கு
அவர் நூற்றுக்கணக்கான வசனங்களை கொடுத்துருக்காரு. அவர் தான் ஆண்டவர் தன்னை தொழுது கொள்ளணும்னு எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவர் சொல்லி 24 சொல்கிறாரு, என் கற்பனைகளை கை கொள்றவன் தான் என் கூட, என் கற்பனைகளை கை கொள்ளாதவன், என் வசனங்களை கை கொள்ளாதவன் என்னிடத்துல அன்பான் இல்லைன்ட்டார். அதாவது அவர் தன்னை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். அதுலேருந்து தெரியணும் இவர் தான் தேவன். அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக கொடுக்குறாரு. மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆவிங்கிற இந்த சிஸ்டத்தில் இயேசுவை நேசிக்கணும், அவருடைய வசனத்தை பின்பற்றணும், இயேசுவை உயிருக்குற நேசிக்கணும், அவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் படி. இதை இயேசு தெளிவாக அந்த 2 வசனங்களில் கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாடு என்ற மோசேயின் நியாயப்பிரமாண முறைமைகளை 10 கற்பனைகள் மூலம் வந்த கட்டளைகளை இயேசு மாம்சம் என்றும் இனி அது ஒன்றுக்கும் உதவாது எனவும் தான் பேசிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றும் தன்னுடைய வசனங்களைத்தான் இனி பின்பற்ற வேண்டும் எனவும் யோவான் சுவிசேஷம் மூலமாக இயேசு கட்டளையிட்டுள்ளார். ஒரே வசனத்தை டமார்னு கொடுத்திருக்காரு. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அவர் சொல்கிறார், என் வசனம் தான் ஆவிங்கிறார். அப்படின்னா இயேசுவோட வசனம் உயிர்ப்பிக்கிறது, அப்படின்னா மற்ற வசனங்கள் உயிர்ப்பிக்காது. முடிஞ்சு போச்சு. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்படின்னா இயேசு வாய்த்திறந்து பேசின வசனம் இல்லாத மற்ற வசனங்களை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அது முக்கியம் அப்படின்னா ஒன்றுக்கு உதவாத பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்படின்னா இயேசு வாய் திறந்து பேசின வசனங்களில் ஸ்பிரிட் இருக்குது, லைஃப் இருக்குது, ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்படின்னா இயேசு பேசாத வசனத்தை விட்டுட்டு எதை எடுத்தாலும் அதில் இது ரெண்டும் இல்லை. இயேசுவோட வசனத்தை பிடிச்சிட்டு அடுத்த வசனங்களுக்கு போனால் இந்த ஆவி ஜீவன் தொடரும். ஆனால் இயேசுவோட வாய் திறந்த வசனங்களை தூரம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு எல்லா பைபிளும் ஒன்று தான், இல்லை குரான் ஒன்று தான் போனால் இந்த ஆவி ஜீவன் இருக்காது. அப்படின்னா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டார். கம்ப்ளீட்டாக சொல்கிறார், யூஸ்லெஸ்னே சொல்லிட்டார். தன்னுடைய ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிற வசனங்களை இனி வேதம் எனவும் அதைத்தான் மனிதன் இனி பின்பற்ற வேண்டும் எனவும் தான் அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவர் தான் பேசிய வசனங்களை நினைப்பூட்டுதல் செய்வார் என இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் இதில் வருது. இயேசு வாய் திறந்து பேசின வசனம் தான் பைபிள், பின்பற்ற வேண்டிய பைபிள். அவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். ஒரிஜினல் வசனம் இயேசு வாய் திறந்து பேசினதான், அதுதான் பைபிள். கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் ஆண்டவர்னு எங்கே சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் மண்டையை கொஞ்சம் யூஸ் பண்ணார். இதில் ஒரு வசனத்துலேயும் தெரியும். மத்தேயு 10:37, யோவான் 14:15 பார்த்தோம். இப்போ அடுத்தது பாருங்க, யோவான் 6:63 பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியும் ஜீவனும், நான் சொல்லாத வசனம் ஒன்றுக்கு உதவாது அப்படின்ட்டார். இப்போ வாங்க, யோவான் 14:23 நான் பேசுனது தான் பைபிள், நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்னதை நினைப்பூட்டுவார். அப்போ இதை விட்டுட்டு அதை பிடிக்க முடியாது, நினைப்பூட்ட பிடிக்க முடியாது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் எதன் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. இயேசு பேசினதான் தேவனுடைய வசனம். சொல்லிட்டு இவைகளை நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ, ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ வைல் பீயிங் ப்ரெசன்ட் வித் யூ சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் கூடுதல் ரகசியத்தை சொல்கிறாரு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, அப்படின்னா இயேசுங்கிற பேரில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ரிமைண்டர் கொடுப்பார். அது கொடுக்குறாரு. He will teach all things and bring to your remembrance all things that I said to you. அப்போ பரிசுத்த ஆவியானவர் புதுசாக சொல்ல முடியாது, இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார். அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அந்த இஞ்சில்ங்கிற 4 சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு என்ன பேசியிருக்காரோ, என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதுதான் பைபிள். அதுக்கு நினைப்பூட்டு தான் புதிய உடன்படிக்கை வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ளது பிரயோஜனம் இல்லைன்னு இயேசு சொல்லிட்டார். இதை விட்டுட்டு அங்கே போனால் பிரயோஜனம் இல்லைன்ட்டார். பரிசுத்த ஆவியானவரை தான் மனிதருக்குள் வாசம் பண்ணுவேன் என இயேசு அறிவித்தார். இனி மனிதன் தேவாலயத்தை நோக்கியோ அல்லது எந்த கட்டிடத்தை நோக்கியோ தேவனை ஆராதிக்க போக வேண்டியதில்லை என இயேசு அறிவித்தார். அதாவது மாஸ்க்கு, சர்ச் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இல்லை, நான் இல்லை அப்படிங்கிறத கொடுத்தார். யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய
வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இம்மானுவேல். இதைத்தான் முகமதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் நமக்கு உள்ள வாசம் பண்ணுவார். முகமது எங்க செத்தாரு? கிரீன் டோம்ல அடக்கம் பண்ணப்பட்டார். அவ்வளோ சாதாரண மனுஷன், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற இம்மானுவேல். ஸோ ரூல் போட்டார். இனி பரலோக தேவனாகிய நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன்னாரு. இனி மனிதனுக்குள்ளே பரலோக ராஜ்யம் என இயேசு அறிவித்தார். இப்பொழுது இம்மானுவேலாக பரிசுத்த ஆவியாக கர்த்தர் இயேசு மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிறார். லூக்கா 17:20-21 கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு பரிசேயர் கேட்குறாங்க. லூக்கா 17:20 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சம் வராது, கண்ணு பார்க்கும்படி வராது. த கிங்டம் ஆஃப் காட் டஸ் நாட் கம் வித் அப்சர்வேஷன். கண்ணு பார்க்கும்படி வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நார் வில் தே சே see here or see there. மக்கால இருக்கு, மதீனால இருக்கு, ரோம்ல இருக்கு. நோ, ஃபார் இண்டீட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ள. கிங்டம் ஆஃப் காட்னா இயேசுதான். ரூல் போட்டாரு. அவர் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுவார். இயேசுவுக்கு பேர் இம்மானுவேல். எதனால? அவர் இம்மானுவேல் என்று அவருக்கு பேரிடுவாள். ஏசாயா 7:14, மத்தேயு 1:23. புதிய சட்டம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியாக இருக்கும் இயேசுவை ஆவியில்தான் தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்னாரு. தேவாலயத்துக்கோ மசூதிக்கோ சென்றுதான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுக்கு யோவான் 4வது அதிகாரம் 20 காமிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். இது சமாரிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ. இவள்கிட்ட இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது சொல்லிட்டார். இனிமே எருசலேமில் இல்லை, எல்லா பக்கமும், மக்கா மட்டும் மதீனால எல்லா இடத்துல நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாகி வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் சொல்லிட்டு ரூலை சொல்லிட்டார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. முக்கியமா இதைத்தான் முகமது கம்ப்ளீட்டா தலைப்புற பண்ணியிருக்கிறார் குரான்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இயேசு பரமேறி போன பிறகு அது 10வது நாள் கழிச்சு அவர் அனுப்புனார். அவருடைய பரிசுத்தாவியானவர் அனுப்புனாரு. அவர் மனிதனுக்குள்ள வாசம் பண்ண துவங்கினாரு. அவங்க எல்லாம் பரிசுத்தாவியான நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பரிசுத்தாவியானவரா இயேசு மனிதனுக்குள்ள வாசம் பண்றதுக்குள்ள பலத்த அடையாளம். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஆவிங்கிறது முக்கியம். தேவன் ஆவியோடு தான் உண்மையோடு, தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். மாம்ச முறையில் தொழுது கொண்டா அது பிரயோஜனம் இல்லைன்னு ஏசப்பா தெரிவிச்சிட்டாரு. புதிய சட்டம். பரலோக ராஜ்யத்தை பெற மனிதன் ஆவியில் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 3-8 இதெல்லாம் கருகலான சத்தியம். உங்களுக்கு வசனங்களை காமிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நிக்கோதேமுங்கிறவன், அவன் ஒரு வேதபாரகன், பரிசேயனவன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீசஸ் answered and said to him, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. அதாவது மறுபடி பிறக்கணும், ஆவியில பிறக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் கொடுக்குறாரு. ஆவியில பிறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில ஜலத்தினால பிறக்கணும், அடுத்து ஆவியினால பிறக்கணும். ரொம்ப கருகலான சத்தியம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாரிக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இவன் பரிசேயர் பெரிய ஆளு, ஆனா அவனுக்கு தெரியல. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். கூட்டாரு ஆட் பண்ணிட்டாரு, மறுபடியும் சொல்லிட்டாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணுட்டார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். குரான்ல பிறக்கிறது எல்லாம் மாம்சம். அந்த 5 வேளை தொழுக, மக்கா மதினா போறது, ஜிஹாது பண்றது, பக்ரீத் கொண்டாடுறது, ரம்சான் நோன்பு எல்லாம் மாம்சம். ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எசப்பா சொல்லிட்டாரு. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும்.
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். பார்ன் அகைன் கிறிஸ்டியன் சொல்லுவாங்களே, இதுதான். நாங்கள் பார்ன் அகைன் கிறிஸ்டின் சொல்லிட்டு அவங்க பண்ணுற ஏமாத்து அது வேற விஷயம். ஆமாம், அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டை பிடிச்சிக்கிட்டு நான் பார்ன் அகைன் கிறிஸ்டியன் சொல்கிறாங்க. ஆவியில் இல்லை, ஆவியில் செயல்படுறது தான் முக்கியம். ஆமாம், சொல்லிட்டு ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியில பிறந்தவன் எப்படி இருக்கிறான்னா அவனை ஒருத்தனும் நிதானிக்க முடியாது. அவன் எல்லாரையும் நிதானிப்பான், ஆனால் அவனை ஒருத்தனும் நிதானிக்க முடியாது. தட் இஸ் சரி. ஏன்னா பரிசுத்தாவிங்கிற பரலோக தேவன் அவனுக்குள்ளே இருக்கிறாரு. அவனுக்கு எல்லாம் சொல்லி போட்டு கொடுத்துருவாரு. அவன் அஷ்யூடா முன்னால் போவான் சொல்கிறாரு, கிளியராக கொடுத்துருக்கிறாரு. பழைய ஏற்பாடு அந்த மாம்சங்கிறதுல இது கிடையவே கிடையாது, கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போது ஆவியில் பிறக்கிறதுக்கு இயேசு அழகாக கொடுத்து அதுக்கு பிறகு இன்னும் அவனுக்கு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தோம், அதற்கு நிக்கோதேம் இவைகள் எப்படி ஆகும்ன்றான். கேட்கிறவன்னு அவர் சொல்றாரு, ஏசவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததுல சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாரு. கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆவியில் இல்லாதவன் பூமிக்கு உள்ளதே புரிஞ்சுக்க மாட்டான், பரத்தில் உள்ளதை பரலோகத்துக்குரிய இது எப்படி புரிஞ்சுப்பான்? ஆவியில் உள்ளவன் மட்டும்தான் ஆவியில் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தை அவன் புரிந்து கொள்ள முடியும். இதோட அவனுக்கு ஒரு போட்டு விட்டுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் இது கருகலான விஷயமாவே அநேகருக்கு இருக்குது. இஸ்லாமில் இது கிடையாது, ஆவிங்கிறதே கிடையாது, பரிசுத்தாவியும் கிடையாது. 600 வருடங்கள் கழித்து தோன்றிய முகமது இயேசு புதிதாக தந்த ஆவியின் கட்டளைகளை அவமாக்கி முஸ்லிம்களை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்குள், அதாவது மரணத்துக்கு ஏதுவான மாம்சத்துக்குள் தள்ளியுள்ளார். இப்போது இஸ்லாமில் பின்பற்றுகிற அத்தனையும் மாம்சம் என்ற மரணத்துக்கு வழிநடத்தும் முறைகள். இதான் சத்தியம். சத்தியம் மாறாது. இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்று கூறி முஸ்லிம்களை ஆவியில் தேவனை ஆராதிக்க விடாமல் முகமது குரான் மூலம் முஸ்லிம்களை தடை செய்துள்ளார். இப்ராஹிம் மார்க்கம் என்பது இன்று நாம் காணும் இஸ்லாமிய மார்க்கம், மரணத்துக்கு ஏதுவான மாம்சத்தின் அடிப்படையிலான மார்க்கம். இயேசுவின் வசனங்கள் மாத்திரம் இப்பொழுது மனிதனுக்கு பரலோகம் தருகிறது. முகமது இயேசுவின் வசனங்களை நிராகரித்துள்ளார். இஸ்லாமை பின்பற்ற அவ்வளவு பேரும் இயேசுவோட வசனத்தை நிராகரிச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, என் வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் பரலோகன்னு யோவான் 6வது அதிகாரம் 40-47 தெளிவாக சொல்லிட்டாரு. இஸ்லாமியர்களுக்கு இயேசுடைய பரலோகம் கிடையாது. பரலோகம் ஒன்றே ஒன்று தான், இயேசுடையது மட்டும்தான். இஸ்லாமிய பரலோகத்தில் 72 பொம்பளை பிள்ளைங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எப்படி நிரந்தர கன்னியர் கிடைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அளவெல்லாம் கிடைப்பாங்களாம். அவர் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார், நிரந்தர கன்னியர். அது என்ன கல்யாணம், அது என்ன பரலோகமா இல்லை ஹை கிளாஸ் விபச்சார விடுதியா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சூரா 2:135, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வடையை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னா கிறிஸ்தவர்கள். அப்படி அல்ல, நேரான வழியை சார்ந்த இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவோம். ஆபிரகாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாதுங்கிறத ஏற்கனவே டீச்சிங்ல நம்ம பார்த்துட்டோம். சூரா 3:95, நபியை கூறுவீராக, இவற்றை பற்றி அல்லாஹ் கூறியவைகளை முற்றிலும் உண்மை. அல்லாவே கிடையாது, கிபி 600 வரைக்கும் கிடையாது, புதுசாக கொண்டிருக்காரு. ஆகவே நம்பிக்கையாளர்களை இவர்களை புறக்கணித்து விட்டு நேரான வழியில் சென்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஆபிரகாம் யாருன்னு இவருக்கு தெரியாது, பைபிள்லேருந்து எடுத்துக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆபிரகாம் அப்படிங்கிற ஈசாக்கு யாக்கோபுங்கிற நாமம் பைபிளில் ஆதியாகமங்கிற புக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆதியாகமத்தை பைபிள் தேவன், அவருக்கு பேர் எபிரேயர்களின் தேவன், அவர் எழுதி மோசே கையில் கொடுத்துருக்காரு. கிமு 1400 கொடுத்துருக்காரு. அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. 50 அதிகாரம் எழுதி கொடுத்துருக்காரு. அவன் காலத்துக்கு முற்பட்டது அதெல்லாம். ஆபிரகாம்ங்கிற பேர் அதில் மட்டும்தான் இருக்கு. யாராவது ஆபிரகாம் பேரை யூஸ் பண்ணாங்கன்னா அவன் பைபிளை திருடி இருக்கான்னு அர்த்தம். இவர் இயேசு தான் வந்திருக்கிறாரு. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் இருக்காரு. யோவான் 8:56-58 சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் அங்கே இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. அப்புறம் ஆபிரகாம் தன்னோட ஜீவனோட இருக்கிறத, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் முற்பதாக்களுடைய தேவன் அப்படின்னா தேவன் ஜீவன் உள்ளவருக்கு தேவன் சொல்லி ஆபிரகாம் தன்னோட இருக்கிறத சொன்னார். லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்லி, ஒரு ஐஸ்வர்யவான் மறிக்கிறான், லாசருங்கிற ஒரு தரித்திரன் மறிக்கிறான்.
தரித்திரன் போய் ஆபிரகாம் மடியில் கொண்டு விடப்பட்டான். ஆபிரகாம் இயேசுவுக்கு சிநேகிதன், அவன் உயிரோட பரலோகத்துல இருக்கான். இங்க ஆபிரகாம் இயேசுவை தான் பின்பற்றியிருக்கான். அவன் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவனா இயேசுவை, யாவே தேவனை, இயேசுவை அவன் விசுவாசித்தான். இவர் இப்ராஹிமை பின்பற்றுவாராம். பண்ணிட்டு இன்னைக்கு கொலை பண்ணுங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. இவர் இஷ்டத்துக்கு ஒன்று விட்டுருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தேவனிடத்திலிருந்து வந்ததில்ல, இது பேய்கிட்ட இருந்து வந்தது. சூரா 4:125. எவர் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய நேரான மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ, அதாவது இஸ்லாம், அவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார்? முகமது தந்துள்ள இஸ்லாம் என்ற பாதை ஆவிக்கு விரோதமான ஓதுகிற பாதை, அதாவது மாம்சத்தின் அடிப்படையிலானது, மரணத்துக்கு ஏதுவானது, மரணத்துக்கு தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. சூரா 18:27. நபியே, வகி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்ட உமது இறைவனை வேதத்தை நீர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பீராக. அவனுடைய கட்டளைகளை எவராலும் மாற்றிவிட முடியாது. இப்போ இயேசு என்ன சொன்னாரு? தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுவர்கள் இப்படியாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வந்திருக்கு. இவர் தலைகுப்புற சொல்றாரு, 600 வருஷம் கழிச்சு வந்து ஓதிக்கொண்டே இருப்பீராக. புதுசா ஒன்று சொல்லிட்டாரு. சூரா 26:69. நபியே, அவர்களுக்கு இப்ராஹிமுடைய சரித்திரத்தையும் ஓதி காண்பிப்பாராக. இப்ராஹிமுடைய சரித்திரத்தை ஓதி காமிக்கிறதுக்கு இவங்க யாரு? முதல்ல அது படிக்கிறதுக்கு அருகது கிடையாது. ஆபிரகாம் நம்மளை போல புறஜாதியன் அல்ல, அவன் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவன், யூதர்களுடைய முற்பிதாக்களுடைய தலைவன். அவன் தான் கோத்திரப்பிதா, அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அவனை பத்தி ஓதி என்னத்தை காமிக்கிறது? உங்களை மொட்டை போட்டிருக்காரு முகமது. சூரா 27:92. மேலும் திருக்குரானை நான் அனைவருக்கும் ஓதி காண்பிக்குமாறும் ஏவப்பட்டுள்ளேன். மாட்டிக்கிட்டீங்க. இயேசு சொன்னதுக்கு தலைகுப்புற 600 வருஷம் கழிச்சு சொல்லி உங்களை என்ன பண்ணிட்டாரு? தலைகுப்புற பிசாசு பேய்கிட்ட நரகத்துக்கு வழியை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் லார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் அதிபதிங்கிற பேய் உங்களை எப்படி பரலோகத்துக்கு வழி நடத்துவார்? சூரா 29:45. நபியே, வகி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்ட இவ்வேதத்தை மக்களுக்கு நீர் ஓதி காண்பித்து தொழுகை கடைபிடித்து வருவீராக. ஓதுறதும் தொழுகை இது ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே மாம்சம், மரணத்துக்கு எதுவானது. விருத்த சேதனம், 5 முறை தொழுது கொள்ளுதல், மக்கா மதீனாவை புனித பட்டணமாக போய் பார்த்தல், இஸ்லாமிய பண்டிகைகளை, இவை எதுவும் ஒருவனை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறதில்லை. முகமது முஸ்லிம்களை மாம்சத்தின் மூலம் எரி நரகத்துக்கு வழி நடத்தியுள்ளார். புதிய சட்டம், இருதயத்தில் இச்சித்தாலே இப்பொழுது பாவம். இந்த புதிய சட்டம் முஸ்லிம்களுக்கு தெரியாது. மத்தேயு 5:27-28 சொல்லிட்டார். எல்லாத்துலேயும் இதுதான் புதிய சட்டம். சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவரும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு. பழைய ஏற்பாட்டில் செஞ்சாதான், இப்போ இருதயத்தில் நினைச்சாலே பாவம். இதான் ஆவிக்கும் அந்த மாம்சத்துக்குள்ள வித்தியாசம். இதுல கிளியர் ஆகலன்னா பரலோகம் போக முடியாது. பழையது ஒளிந்தது, மோசை மூலம் தரப்பட்ட நியாயப்பிரமாணம் ஒளிந்தது. இப்பொழுது ஆவியா இருக்கும் தேவனை ஆவியினால ஆராதிக்க வேண்டும். பழையதையும் புதியதையும், அதாவது மாம்சத்தையும் ஆவியையும் இணைத்து தேவனை பின்பற்ற முயற்சிக்க கூடாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கட்டி போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இயேசு சத்தியத்தை அவருடைய சத்தியத்தை எப்படி கொடுத்தாருன்னா ஓமைகளாகவே கொடுத்தாரு. இயேசு தமது சத்தியத்தை 43 ஓமைகளில் கொடுத்தாரு. ஏன்னா அவர் இருந்த காலத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. அவர் இருந்த காலம் நியாயப்பிரமாண காலம். ஆனால் புதுசாக ஆவியின் காலத்துக்கு வந்திருக்குன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். அப்போ 3 ஓமைகளை சொன்னார். பழசை பின்பற்றினா பழசு, மாம்சம் பின்பற்றின செத்தைங்கன்னு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பரலோகத்துக்கு பெரிய எதிரி இதுதான். பிசாசு என்ன பண்ணுறான்? அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத எல்லாரும் செய்ய வைக்கிறான். முஸ்லீம்கள் எல்லாரும் மாம்சத்தை பின்பற்றுறீங்க. சர்ச்சு போகிறவங்கன்னா இப்படி இன்றைக்கி ஈஸ்டர் நாள், இன்றைக்கி எல்லாரும் இயேசு பிறந்த நாள், இயேசு உயிர் தெழுந்த நாள், ரெசரக்ஷன் டேன்னு வர்றது. ஈஸ்டருங்கிறது ஈஸ்டாருங்கிற ஒரு செக்ஸ் தேவதையை பற்றி. ஈஸ்டர் அது பைபிளில் ஈஸ்டருங்கிற வார்த்தை கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது. எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான். ஈஸ்டாருங்கிறது அருவருப்பான ஒரு செக்ஸ் தேவதையோட பேர். அவளுக்கு ஏதோ உயிர் தெழுந்த நாள்னு சொல்லி போட்டு கொடுக்க, அதை இவங்க இயேசு உயிர் தெழுந்த நாள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இயேசு சொல்லலை. அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை. முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே, இந்த சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்லாம் அவங்கள விட்டு தூரம் கிடையாது. அவங்களும் இப்படி தான். இயேசு இங்கே சொல்லியிருக்காரு. இப்போ நான் வசனம் படிக்க போகிறேன். இதுக்கு கம்ப்ளீட்டாக மாறுபாடாக இருக்கிறது தான் சர்ச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன்,
சர்ச்சுக்குள்ளே எந்த பக்கம் தயவுசெய்து போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஒரு குழியிலேருந்து இன்னொரு குழியில் விழுந்துருவீங்க, போயிடாதீங்க. இயேசுவோட வசனம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிங்க. அவர் உயிரோடு இருக்கார், அழகாக வந்து பேசுவார். இயேசுன்னு கூப்பிடுங்க, ஈசல்லா ஏமாத்து நாமம், இயேசுன்னு கூப்பிடுங்க. இந்த வந்துட்டேன் மகனே, இந்த வந்துட்டேன் மகளேன்னு வந்து நிற்பார். உயிர் உள்ள தெய்வனவர், ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறார். சும்மா இந்த மனுஷன் மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறாரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயும் வெளியில் எங்கேயும் போகணும், சர்ச்சுக்கோ மாஸ்க்கெலாம் வேண்டாம், வீட்டில் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவை வந்து நிற்பார். நீங்கள் முஸ்லீம்னால டேரெக்டாக கூட வந்து நிற்பார். எனக்கிட்ட டேரெக்டாக வந்து நின்று பேசினார். February 26, 2010 டேரெக்டாக நின்று பேசினார். குரல் கேட்குறேன், வாசலில் நிற்கிறாரு தெரியல, பார்க்க ஆனால் நேராக பேசுகிறார். ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னார். சூப்பர் குரல், அப்படியே அப்பா அன்பான குரல். தமிழில் பேசினார். உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜோ, அரபிக்னா அரபிக்கில் பேசுவார், உருதுனா உருதுல பேசுவார். சூப்பர் காடு, ரொம்ப உயிருக்குயிராக நம்மளை நேசிக்கிறார். பாருங்கள், இப்போது இவர் பழையது ஒளிஞ்சது அதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி உலகம் முழுக்க இதுதான் பிரச்சனை. இது இயேசுவை அனுமதிச்சிருக்கிறாரு. அதாவது தன்னை நேசிக்காதவன் இந்த குழியில் விழணும்னு அவர் நியமனம் பண்ணிட்டார். அவ்வளோதான், எழுதி வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேலே நீ இதை பின்பற்றி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார், எழுதி கொடுத்துருக்கிறார். ரொம்ப சிம்பிள். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா சின்ன பகுதி தான், சின்ன பகுதி, 200 பக்கத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் தான் அவ்வளோ இருக்குது. உலகத்தில் உள்ள அவ்வளோ பெரிய ரகசியங்களும் அதில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இயேசு பேசின அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும் இந்த இவ்வளோ தான். பைபிளில் இவ்வளோ பெரியவே இல்லை. 66 ஆகமத்தில் இவ்வளோ தான். இதை படிங்க, எத்தனை தடவைனாலும் படிக்கலாம். ரகசியத்தை முழுசாக அறிய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள கிரகிக்க முடியும். அப்போ தான் அவர் காமிச்சு கொடுக்குறாரு. லூக்கா 5:36 படிக்கிறோம், 39 வரை. அவர்களுக்கு ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். சிம்பிள். புதிய வஸ்திரத்துண்டு இயேசு கொடுத்தது, பழைய வஸ்திரம் பழைய ஏற்பாடு மோசே கொடுத்தது. இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. புதுசு சத்துருக்களை நேசிக்கணும், பழசு சத்துருக்களை வெட்டணும். பழசு யூதர்களுக்கு மட்டும்தான், நம்மெல்லாம் புறஜாதியார், நம்மளை வெட்டணும். புதுசு நம்மெல்லாம் அவரோட பிள்ளைங்க. அப்போ பழசபை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஆமாம், ஓகே. இப்போ அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். புது திராட்சை ரசம் இயேசு கொடுத்துருக்கிற கட்டளைகள், கற்பனைகள். பழைய ஏற்பாடு அந்த 10 கற்பனைகளை போட்டு அடைக்கக்கூடாது. வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். பழைய ரசம் பழைய கற்பனைகளில் 10 கற்பனை. யாத்திராம 20வது இடத்துல ஓய்வு நாளை ஆசரிப்பாயிருக்கு. ஓய்வு நாளை ஆசரிக்காதவங்க கொலை செய்யப்படக்கணும். யாத்திராம 35:1-2. என் சர்ச்சுக்காரங்க ஓய்வு நாள்மாங்க. ஓய்வு நாளில் யாரும் சர்ச்சு போனதாவோ இல்லை தேவாலயத்துக்கு போனதோ பைபிளில் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் சர்ச்சு போயிட்டு இருக்காங்க. ஓய்வு நாள் சாபத் அன்னைக்கு ஓய்வு நாள் சர்ச்சுக்கு, பைபிளே கிடையாது. அது 3 நாள் தான் சபை கூடுதலை தேவன் பழைய ஏற்பாட்டில் நியமனம் பண்ணார். 3 நாள் தான். அது இஸ்ரவேலருக்கு மட்டும்தான், நமக்கு கிடையவே ஒன்றுமே கிடையாது. அப்போ அதை போய் எடுத்துக்கிட்டு எனக்குன்னு பண்ணால் மாட்டிக்கிட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். முகமது பழசு எடுத்து இப்ராஹிம் மார்க்குன்னு சொல்லி அதைத்தான் பின்பற்றுனார், மாட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமாம், எல்லாம் கெட்டு போகும், கிழிஞ்சு போகும்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. கிழிஞ்சு தான் நிற்குது. லூக்கா 5:38. புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது 2 பத்திரப்பட்டிருக்கும். இயேசு சொன்ன கற்பனைகள் மத்தேயு 5:16 இருக்குது. அவர் சொன்ன கட்டளைகள் பாக்கி அதில் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அதுலேருந்து எடுத்து படித்து பின்பற்றணும். அப்படின்னா 2 பத்திரப்பட்டிருக்கும். இல்லாட்டி அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்வான் என்றார். இதை மாதிரி ஓதுறது, வைக்கிறது, மக்கா மதீனா போகிறது, அப்படி அதை பின்பற்றிக்கிட்டு இருந்தால், இல்லை ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போகிறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜனங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. புது ரசம் எதிரியை நேசிக்கணும். லூக்கா 6:27. எதிரியை நேசிக்கலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மத்தேயு 18:23-35. சத்ருவை மன்னிக்கணும். மன்னிக்காட்டா பேய்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன்னு இயேசு சொல்லியிருக்காரு. மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். வியாதியில் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. அதுதான் ஏன்னா இயேசு கொடுத்துருக்கிற அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் ஒரே உபதேசம். முஸ்லீம்களுக்கும் அதுதான். அதை மீறும்போது வியாதி, ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறான். இயேசுவோட வசனத்துக்கு மீறி இருக்கான், படுத்து கிடக்கிறான். இயேசுவோட வசனத்துக்கு உள்ளே நின்னா ஜாலியாக இருக்கலாம். ஆமாம், ஜாலியாக இருக்கலாம், வியாதிங்கிற பேய் வராது. மத்தேயு 9:16-17. இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்கிறார், ஒருவனும் கொடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும்.
புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டி போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ரெண்டாவது முறை இதில் சொல்லிட்டாரு. மூணாவது மார்க் 2:21-22. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனுடைய இணைத்த புது துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். கமாண்டு சொல்லிட்டார், வார்த்து வைக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த புது ரசம்ங்கிறது இயேசு கொடுத்துருக்கிற ஆவியின் உபதேசம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பழைய ரசம் மோசையோட நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு. ஆபிரகாமின் மார்க்கம், பழைய ஏற்பாடு. கெட்டு போகும், கிழிஞ்சு போகும்னு சொன்னதை அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. முகமது கொடுத்துருக்காரு, குரானில் கொடுத்துருக்காரு. ஏமாந்து போய் நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்க. தப்பிச்சுக்கோங்க, உங்களுக்கு இயேசு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நியாயப்பிரமாணம் முடிந்து போனது என்பதற்கு இயேசு பலமான அடையாளத்தை காண்பித்தார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஸ்திரியை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள அனுமதிக்காமல் அவளை மன்னித்தார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை அனுப்பிவிட்டார். முஸ்லீம்கள் இன்னமும் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு தரப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஷாரியா சட்டம்னு வச்சுக்கிட்டு பெண்களை கல்லெறிந்து கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாம்சம், அவ்வளோதான். அது அனுமதிக்கலை, அப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியல, சத்தியம் தெரியல. யோவான் 8:1 இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் அதிகாலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். உட்கார்ந்து புடம்பிடுவார்னு ஏற்கனவே வசனம் தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள். போதகரேனே சொல்ல முடியாது, ஏன்னா யூதா கோத்திரம். ஆனால் அவன் சொல்கிறான், போதகரேன்னு சொல்கிறான். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல. அவர் போதிக்கிறத தேவாலயத்தில் போதிக்கிறத அவனால் தடுக்க முடியல. சொல்கிறான், அவனே சொல்லி பார்க்கான், ரபின்னு சொல்லி எப்படியாவது அவரை மாட்டி சிலுவையில் இறணும். அதுக்கு தான் கேட்குறாங்க. ஆமாம், இது வஞ்ச புகழ்ச்சியாக கேட்குறாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். வாட் ஆர் யூ சேயிங்? அவர் ஏதாவது தப்பாக சொன்னால் அவரை டக்குன்னு அதை காமிச்சு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறாருன்னு சொல்லி கொலை செய்யலான்னு அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையில் எழுதினார். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்போ கேட்குறாரு. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். தேவாலயத்துக்குள்ளே நடந்தது இது. ஆமாம். அப்போ கேட்குறாரு, என்னப்பா என்ன கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, ஆமாம், என்னப்பா ஒருத்தர் இல்லை அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாரு, என்ன ஸ்திரியே அப்படின்னு கேட்குறாரு. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியை உண்மையில் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். அவள் சொல்கிறா, ஒருவனும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை அப்படிங்கிறா. ஆமாம், அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பிள்ளைய போன்னு அனுப்பிட்டார். பாவத்தில் பிடிப்பட்ட பிள்ளைய போன்னு அனுப்பிட்டார். நியாயப்பிரமாணத்தின்படி இது பண்ண முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி இப்ராஹிமின் மார்க்கத்தின்படி ஒரு விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிப்பட்ட பொம்பளை பிள்ளைய இப்படிலாம் அனுப்ப முடியாது. கல்லெறிஞ்ச தேவாலயத்துக்குள்ளனாலும் கல்லெறிஞ்சு கொள்ளணும், இதான் ரூல். ஏசு என்ன பண்ணிட்டாரு, அது க்ளோஸ்டு. கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபைனா என்ன? தப்பு பண்ணி பிடிப்பட்டால் கூட அந்த தப்புக்கு ஏசுப்பா நான் மன்னிக்கிறேன் இப்போ அப்படிங்கிறது தான் கிருபை. தப்பு பண்ணவனுக்கு விடுதலை கொடுக்குறது தான் கிருபை. இதை அங்கே காமிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சு, அந்த மாம்சம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் ஆவி. தன்னுடைய வசனம் தன்னுடையது தான் ஆவின்னு அவர் அழகாக சொல்லிட்டார். இப்போ நாங்கள் பிடிச்சிக்கிட்டு ஷாரியா லாவில் இப்படித்தான் பண்ணுவோன்னு சொல்லி முஸ்லீம்கள் நீங்கள் இன்னும் மரணத்தில் இருக்கீங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தோட ஒரிஜினல் முகம் என்னன்னு பவுல் அப்போஸ்தலனை வச்சு இயேசு சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். முடிஞ்ச அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
மோசே வழியாக இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அதே தேவன் இயேசு என்னும் நாமத்தில் மனித உருவெடுத்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை ரத்து செய்தார். நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகளில் ஒன்றான விபச்சாரம் செய்யாதிருப்ப யாத்ராகம் 20:14 என்ற கற்பனையும், விபச்சாரம் செய்து பிடிப்பட்டால் அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும், உபாகம் 22:21-24 என அவர் கொடுத்த கட்டளையும் இயேசு ரத்து செய்து பாவ மன்னிப்பு என்னும் புதிய கிருபையை கொண்டு வந்தார். அதை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இப்ராஹிமின் மார்க்கம்தான் வேணுங்கும் போது பாட்டிக்கிட்டோம். யாத்ராகம் 20:14 இது 10 கற்பனைகளில் ஒன்று. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, உபாகம் 22:21 அந்த பெண்ணை அவள் தகப்பனை வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேலின் மதிக்கட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடினாலே அவளுடைய பட்டத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொள்ள கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். கொடுத்துட்டார். இதுதான் மெத்தடு. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியோடு ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரியோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரியும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். இப்படி தான் சொல்லியிருக்கிறார். இப்போ இதை பின்பற்ற முடியாது, இப்போ கிடையாது இது. ஆமாம், இவ்வாவும் 22:21 கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளுடைய சயனித்தாள், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசுவோட தாயார் மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கல, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கல, கருத்தரிச்சாங்க, கற்பவதி ஆனாங்க. அதனால நைஸாக தள்ளிவிட பார்த்தான். அப்போ தான் தேவதூதன் வந்து நின்னான். நான் கேப்ரியல் தேவதூதனும் சொல்கிறான், அவள்கிட்ட உற்பத்தி ஆகிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகிருக்கிறது, தாவீதின் குமாரனே யோசேப்பே, அவளை தள்ளி விடாத. அவன் அப்படியே ஏற்றுக்கிட்டான். அப்படியே ஏற்றுக்கிட்டு வசனம் சொல்லுது, அவளை அறியாதிருந்தான். முதல் பேரான குழந்தை இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்தான். பிறந்த உடனே இயேசு என்று அவருக்கு பேர் விட்டான். இப்படியே இருக்குது. அப்போது அந்த ரிஸ்க் இருந்தது, மரியாளுக்கு அந்த ரிஸ்க் இருந்தது, கொல்லணுங்கிற ரிஸ்க்கு. ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின் வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சப்மிட் பண்ணா. அதனால் பெண்களுக்கு இன்றைக்கி பெரிய கிருபை இருக்குது மரியாளின் நிமித்தம். அந்த மரியாள் பேரை எடுத்துக்கிட்டு மரியம்னு எடுத்துகிட்டு இஸ்லாமில் ஏமாற்றிருக்காங்க. அன்று இயேசு இவ்வாறு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட யூத பெண்ணை விடுவித்த போது யூதர்கள் அவரை கேள்வி கேட்கவில்லை. அதாவது அவர்கள் இயேசு நியாயப்பிரமாண கட்டளையை மாற்றிய போது கேள்வி கேட்கவில்லை, அவரை குற்றஞ்சாட்டவும் இல்லை. அவர்கள் அந்த புதிய பாவ மன்னிப்பு முறையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். தேவன் ஒருவரே தவிர வேறு யாருக்கும் நியாயப்பிரமாணத்தை இவ்வாறு ரத்து செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவே தேவன் என்பதற்கு இதுவும் ஒரு பலமான அடையாளம். இனி சபையில் கொல்லப்படுவதற்கு விருத்த சேதனம் என்ற ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமில்லை. பாவ மன்னிப்புக்கு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தால் போதுமானது. தேவாலயம் சென்று பலி கொடுக்க வேண்டியதில்லை என புதிய கட்டளை இயேசு கொண்டு வந்து பழைய ஏற்பாடு என்ற நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார். இயேசுவே இந்த புதிய முறையான ஞானஸ்தானம் எடுத்தார். முகமது முஸ்லிம்கள் இயேசு தந்துள்ள புதிய உடன்படிக்கை கட்டளைக்கு கீழ்ப்படிய விடாமல் செய்து அவர்களை நித்திய ஆக்கினைக்குள்ளாக வழிநடத்தியுள்ளார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் பாவம் மன்னிக்கப்படுது, ஞானஸ்தானமே எடுக்க விடாதபடி பண்ணியிருக்கிறார். பக்தி விருத்தி. யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக தெய்வகுமாரன் இயேசு ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிற தன்னுடைய வசனங்களை பின்பற்றி பரலோகம் வர மனிதனுக்கு வழி திறந்துள்ளார். கிபி 610 வந்துள்ள முகமது இந்த பரலோக வழியை முஸ்லிம்கள் பின்பற்ற விடாதபடி தடுத்துள்ளார். இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு, உங்களுக்கு இதில் சத்தியம் தெரியுது. ஆவி மாம்சம் 2 இருக்குது. உங்களுக்கு ஆவிங்கிறது என்ன அப்படின்னா, இயேசுவோட வசனம் தான் ஆவி, இயேசுவுடைய போதகம் ஆவி. அதை பின்பற்றினா மட்டும்தான், இயேசுவை பின்பற்றினா மட்டும்தான் பரலோகம், இந்த வாழ்க்கையில் ஜீவன், பரிபூர்ண ஜீவன் கிடைக்கும். மாம்சத்தை பின்பற்றினா இயேசு மரணம் சொல்லிட்டார், உள்ளுத்துக்கு உதவாதுட்டார், கிழிஞ்சு போகும்னு சொல்லியிருக்காரு, கிழிஞ்சு போகும்னு இருக்கிறார். அப்போ தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமின் மார்க்கம்னு ஒன்றும் பைபிளில் கிடையாது. மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் தான் இருக்குது, ஆபிரகாமுக்கு எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் எதுவும் கிடையாது. ஆனால் அது ரெண்டும் இல்லாமல் இப்ராஹிம் மார்க்கத்தையே பின்பற்றுட்டார். இப்ராஹிமுக்கு தனி மார்க்கம் கிடையாது, அவன் தேவனை தான் பின்பற்றினான். தேவன் பேர் என்ன தெரியுமா? ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறவர். அவருக்கு இன்னொரு பேர் யெகோவா, அவருக்கு இன்னொரு பேர் இயேசு. இயேசுவை தான் அவன் பின்பற்றினான், கிறிஸ்துவை தான் பின்பற்றினான். நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றோம், அப்போ ஒழுங்கு மரியாதை இயேசு சொன்ன வார்த்தையை பின்பற்றணும். இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவோன்னு சொல்லிட்டு தலைப்புப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி இஸ்லாம். ஸோ உங்களை பேய்
உலகத்தின் அதிபதினு சொல்லி வந்து அல்லான்னு சொல்லிட்டு முகமதை பயன்படுத்தி உங்களை கம்ப்ளீட்டாக மாம்சத்துக்குள்ள மரணத்துக்குள்ளே வழி நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ 1400 வருஷம் கழித்து இயேசு எழுந்துட்டார். உங்களை மன்னித்து உங்களை அவரோட இணைத்து கொண்டதுக்கு வந்துட்டார். பெரும் திரளாக உங்களை சேர்த்துக்கொள்ள போகிறார். முஸ்லீம்களை உங்கள் காலம் வந்துருச்சு, உங்களுக்கான வேலை வந்துருச்சு. இயேசு உங்களை உயிர்ப்பீரை நேசிக்கிறார். இந்த மாம்ச மெத்தட்லாம் விடுங்க, படிங்க. மத்தை மார்க்கு லுக்காவும் படிங்க. சர்ச் பக்கம் போயிடாதீங்க. சர்ச் பாஸ்டர்கள் மெசேஜ் கேட்காதீங்க. மத்தை மார்க்கு லுக்காவில் படிங்க, தொடர்ந்து படிங்க. பாவங்களை இயேசுக்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. பேசுங்க, அவரோட பேசுங்க. சூப்பராக பேசுவார். ஆமாம், பேசுங்க. வசனத்தில் நல்ல வெளிப்பாடு கொடுப்பாரு. டெய்லி 5-10 அதிகாரம் படிங்க. முடிஞ்சால் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இயேசுதான் தெய்வங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஞானஸ்தானத்தின் மூலம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய பிள்ளையாருங்க. சர்ச்சுக்குள்ளே எந்த பக்கம் போயிடாதீங்க. தொடர்ந்து உங்கள் வீட்டிலேருந்தே ஆராதிங்க. அநேகருக்கு வியாதிகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்துங்க. அந்த பவர் உண்டு. இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா பெரிய ஒரு பவர், பரலோக பவர் அசால்ட்டாக தூக்கி கொடுக்குறாரு. இப்போ நான் இங்கே வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட்டில் சீனியர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறேன். ஆனால் யார் எங்கே பார்த்தாலும் வியாதி இருக்குன்னா அப்படியே ஸ்பாட்டில் இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெளியே போனால் டக்குன்னு குணமாகுது. எந்த இடத்துலையும் ஒர்க் ஆகுது. இந்த பவர் எந்த இடத்துலையும் ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசுதான் மெய்யான தேவன்கிறதுக்கு பெரிய அடையாளம். நீங்கள் வியாதியை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் மற்றவங்களுக்குள்ள வியாதியை வந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் குணப்படுத்தலாம். அனுதினமும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது காசுக்காக கிடையாது. இயேசுவோட வல்லமை. அவருடைய ஜனங்கள் வியாதின்னு கேட்கும்போது குணப்படுத்துகிறோம். இயேசுவே என்ன குணப்படுத்துங்கன்னு கேட்டால் அவர் குணப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். அவருடைய பவர் சாதாரண மனுஷனுக்கு அதை கொடுக்குறாரு. இயேசு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பரலோக வல்லமையும் பயன்படுத்தலாம். அநேக முஸ்லீம்களுக்கு இருக்க வியாதிகளை நீங்கள் குணப்படுத்தலாம். ஒத்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்தலாம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், டெஸ்ட் வேண்டாம், எல்லா வியாதியும் குணப்படுத்தலாம். இயேசு அந்த பவரை கொடுத்துருக்காரு. இது சாதாரண இல்லை. ஆனால் இயேசுவை நேசிக்கணும், அவருடைய வசனத்தை பின்பற்றணும். மனுஷனை பின்பற்றிடக்கூடாது. மனுஷனை பின்பற்றினா மாம்சம். சர்ச்சி, மாஸ்க்கு, தர்கா, மக்கா, மதீனா, ரோமு இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் கிடையாது. ஈஸ்டர், குட் ஃப்ரைடேலாம் கிடையாது. இந்த பண்டிகைலாம் மனுஷன் உண்டாக்குனது. இது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மாம்சம். இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குன பாரம்பரியம். அது அவ்வளோ வேஸ்ட்டுன்னு மார்க்கு 7வது அதிகாரம் 8-18 13 சொல்லிட்டாரு. வேஸ்ட் அப்படின்ட்டாரு. ஆனால் அவங்க வேஸ்ட்டை பின்பற்றுறாங்க. உங்களுக்கு சத்தியம் தெரியாது. இப்போ இயேசு காமிச்சிட்டாரு. இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அப்படியே பின்பற்றும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கி நீங்கள் வல்லமை மிகுந்த ஆளாறீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.